ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டெக் சேனல். ஆமாங்க, தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான டாபிக். அப்படியா? இல்லைங்க, நிறைய சேனல்ல நிறைய பேர் இதை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா சோல்மேட், சோல் கனெக்ஷன், ட்வின் ஃபிளேமை பத்தி என்னோட புரிதல்களை உங்க கூட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். சோல் கனெக்ஷன் நம்ம அழகு தமிழ்ல சொல்ல போனா அதுக்கு பேரு ஆத்ம பந்தம். சோல்மேட்க்கு ஆத்ம துணை. அது என்னங்க ஆத்ம பந்தம், ஆத்ம துணை? ஆமாங்க, நாம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு சோல் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கோம். அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அது 100 இல்ல 200 இல்ல 1000% உண்மை. இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இது தனக்குள்ள நிறைய நிறைய அதிசயங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சோல்மேட், ட்வின் ஃபிளேம், சோல் கனெக்ஷன். இந்த பூமியில நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்திருப்பீங்க. உங்களை போலவே அதே நிமிஷம் அதே நொடி என்ன அலைகளை ஒத்த வேற ஒருத்தங்க இந்த உலகத்தோட கடைக்கோடியில இருப்பாங்க. அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அதுக்கு பேர் தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஆமாங்க, நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த நொடி இந்த நிமிஷம் நீங்க ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்கன்னா உங்களோட மூளையில இருந்து போற மின்காந்த அலைகள், கண்டிப்பா இந்த மின்காந்த அலைகளோட உலகத்துல கடக்கோடியில இருக்கிற இன்னொருத்தவங்களோட மின்காந்த அலைகளோட ஒத்து போகும். அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஓ, என்னம்மா குரலி வித்தியா தான் யோசிக்கீங்க. இல்ல, ஆக்சுவலி இது உண்மைதான். எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு, அங்க இருந்து சிக்னல் அனுப்புறாங்க. இங்க இருக்க ரேடியோல அந்த பாட்டு ஒலிக்குது. எப்படி ஒலிக்குது? அந்த அலைகள் எங்கிருந்து வருது? நம்மளால பார்க்க முடியுதா? இல்லதானே? அது போலதான் இந்த பிரபஞ்சம் நம்மளோட என்ன அலைகளை கவனிக்குது, கேக்குது, நமக்கு ஒரு விஷயத்த சொல்ல வருது. அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, உண்மைதான். அதை பத்தின சில விஷயங்கள் இப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? சோ நான் இந்த சோல்மேட், சோல் கனெக்ஷன், ட்வின் ஃபிளேமை பத்தி சொல்லிட்டு கடைசியா நம்ம மறுபடியும் இந்த டாபிக் வரலாம். ஏன் இந்த டாபிக் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மனுஷ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் உறவுகள், ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னதான் காசு பணம் சொத்து சுகம் இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தங்க, என்னோட குடும்பம், என்ன சார்ந்த மக்கள்னு நமக்கு எல்லாருக்குமே, எல்லா தனி மனிதனுக்குமே அப்படி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு ஆத்ம பந்தம், ஆத்ம துணை தான் முன்னாடி ஜென்மத்திலயோ இல்லனா ஏதோ ஒரு ஜென்மத்திலயோ இல்லனா கடந்த கால வாழ்க்கையில நீங்க இத மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்க. சரி, நம்ம டாபிக் உள்ள போலாம். ஓ, இப்பதான் நீ டாபிக் உள்ளேயே போறியாமா அப்படிதான் நினைக்கிறீங்க? டக்குன்னு முடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோல் கனெக்ஷன். இந்த சோல் கனெக்ஷன்ல யாரு? இந்த ஆத்ம பந்தம். இவங்கெல்லாம் யாரு? அன்றாடம் நம்ம வாழ்க்கையில பாக்குற சந்திக்கிற நபர்கள், நண்பர்கள், சொந்தங்கள். அதாவது இவங்கள சோல் ட்ரைப்னு கூட சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நாம எங்கேயோ பிறந்திருப்போம். படிக்க வேற இடத்துக்கு போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். அதுவும் ஒரே கிளாஸ் ரூம்ல சில வருஷம் கூடவே டிராவல் பண்ணுவோம். அவங்க எல்லாருமே இந்த சோல் கனெக்ஷன்ல தான் வருவாங்க. அதாவது சோல்னா ஆன்மா இல்லையா? இந்த ஆன்மா பூமியில பிறக்கும் போதே நான் சொன்னேன் இல்லையா, சோல் கான்ட்ராக்ட்னு ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு தான் பிறக்கிறதா நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. என்ன கான்ட்ராக்ட், என்ன சைனு, என்ன பிசினஸ் தானே யோசிக்கிறீங்க? அதாவது நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் சில விஷயங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருப்போம். சரி, அப்படி என்ன கடமைப்பட்டிருப்போம்? எது வேணாலும் இருக்கலாம். அது ஒரு உதவியா இருக்கலாம், ஒரு அட்வைஸா இருக்கலாம், அவங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளா கூட இருக்கலாம், லைஃப்ல அவங்கள லிஃப்ட் பண்ற ஒரு ஐடியாவா கூட இருக்கலாம். சோ இவங்க தான் சோல் கனெக்ஷன்ல, அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் லிஸ்ட்ல வருவாங்க. இந்த கனெக்ஷன்ல உங்க லவ் அண்ட் ரொமான்டிக் பார்ட்னர்ஸ் வரமாட்டாங்க. இவங்க உங்க வாழ்க்கையில இருந்தாலும் இல்லைனாலும் அது பெரிய பாதிப்பை கொடுக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சோல்மேட், அதாவது உங்க ஆத்ம துணை. யாரெல்லாம் உங்க ஆத்ம துணை லிஸ்ட்ல வருவாங்க? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரொம்பவே பரிச்சயமான ஆட்கள் தான் இந்த சோல்மேட் லிஸ்ட்ல வருவாங்க. அது உங்க அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை, அக்கா, காதலன், காதலி, பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெல்விஷர்னு யாரா வேணும்னாலும் இருக்கலாம். சரி, இப்போ இந்த சோல்மேட்ட இன்னொரு விதமாவும் சொல்லுவாங்க. அதாவது கார்மிக் சோல்மேட், கர்ம ஆத்ம துணை. அதாவது கார்மிக்னு சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்மளோட கர்மா, நம்ம கர்மாவை முன்னிட்டு தான் இந்த துணை, இந்த ஆத்ம துணை நமக்கு அமையும். ஜஸ்ட் நம்ம அன்றாட மீட் பண்ணக்கூடிய, ஹாய் பாய் சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸவே இந்த பிரபஞ்சம் நம்மளோட சோல் கனெக்ஷனுக்கு, நம்மளோட எண்ண அலைகளுக்கு, நம்மளோட உடல் அதிர்வுகளுக்கு ஏத்த மாதிரி தான் இணைக்கும் போது உங்களோட ஆத்ம துணை. அப்படின்னா யோசிங்க,
இந்த துணை உங்களோட ஜென்ம ஜென்மமா காலங்காலமா உங்களுக்குள்ள ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களா தான் இருப்பாங்க. திடீர்னு நீங்க ஒருத்தங்களை பாக்குறீங்க, ஒருத்தங்களை சந்திக்கிறீங்க. ஆனா உங்களோட சந்திப்பு எங்கேயோ எப்பவோ நிகழ்ந்த மாதிரி உங்களுக்கு தோணும். இல்லனா இவங்களை இதுக்கு முன்னாலேயே ரொம்ப நெருக்கமா எங்கேயோ பார்த்திருக்கோம், இவங்க ரொம்ப பரிச்சயமானவங்கன்னு உங்களுக்கு தோணும். அப்படி முன்னாள் வாழ்க்கையில உங்களுக்கு நெருக்கமா இருந்தவங்க தான் இந்த வாழ்க்கையில உங்க கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு காலேஜ்ல சேரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா விதி உங்களை வேற ஒரு காலேஜ்ல சேர்த்திருக்கும். பிரபஞ்சம், நான் சொல்றது விதினா பிரபஞ்சம். அங்கதான் உங்களோட காதலன் காதலியவோ உங்க லைஃப் பார்ட்னரவோ நீங்க மீட் பண்ண உங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். சோ இந்த பிரபஞ்சம் நீங்க உங்க சோல்மேட்ட இந்த இடத்துலதான் மீட் பண்ண போறீங்க, அங்க இல்ல அப்படின்றதுக்கான சின்ன சைன் தான் அது. ஏன்னா உங்க சோல்மேட்ட நீங்க மீட் பண்றதுக்கு முன்னாலேயே உங்களோட சோல் மேல் உலகத்துல, அதாவது 5D வேர்ல்டுல உங்களோட யூனியன் நடந்திருக்கும். அதோட எதிரொலிதான் இந்த உலகத்துல அவங்கள பார்த்த உடனே முன்னாலேயே அவங்கள பார்த்ததாகவும் பேசினதாகவும் பழகினதாகவும் ஒரு உணர்வு வர்றது. உங்களோட தாட்ஸும் உங்களோட சோல்மேட்டோட தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். தாட்ஸ் மட்டும் இல்லங்க, மனநிலை செயல்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். முக்கியமா 2 பேரோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களும் அதே விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அவங்களுக்கும் அதே விஷயம் பிடிக்காது. இந்த உறவுக்கு நீங்க கணவன் மனைவியாவோ காதலன் காதலியாவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல வெல்விஷர், நல்ல கொலீக், உங்க கூட பிறந்தவங்க, உங்க உறவுக்காரங்களா கூட இருக்கலாம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா சோல் கனெக்ஷனுக்கு சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு கிளாஸ் ரூம்ல 30-40 பேர் இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க இல்லனா ஒரு சிலர் தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் உங்க சோல்மேட் லிஸ்ட்ல வருவாங்க. உங்க சந்தோஷமான தருணத்துல மட்டும் இல்லாம கஷ்டமான தருணத்துல கூட உங்களுக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க. காலையில அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சிருப்பீங்க, ஈவினிங் அவங்களே கால் பண்ணி பேசுவாங்க. 2 பேரோட வேவ் லென்த்தும் ரொம்ப நல்லாவே ஒத்து போகும். ஈவன் உங்களுக்கு கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டையும் சேட் மூமெண்ட்டையும் உடனே அவங்க கிட்டதான் ஷேர் பண்ணணும்னு தோணும். சுருக்கமா சொல்லப்போனா உங்களுக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஆழ்ந்த அன்பு இருக்கும். ஈவன் நீங்க இப்போ கனெக்ட்ல இல்லனா கூட உங்களுக்குள்ள பெரிய கேப் இருந்தாலும் அவங்க நினைக்கும் போது உங்க மனசுல ஒரு வார்ம்த், ஒரு மென்மையான உணர்வு, சின்ன சந்தோஷம் வந்து போகுதுன்னா நிச்சயமா அவங்க உங்க சோல்மேட்டா இருக்கலாம். இவங்க பிரிவு உங்களை எந்த விதத்திலயும் பாதிக்காது. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கார்மிக் சோல்மேட். கார்மிக் சோல்மேட்னு நம்ம பயப்பட வேண்டாம். இவங்க நம்மளோட நல்ல கர்மாவும் இருக்கலாம், கெட்ட கர்மாவும் இருக்கலாம். இவங்க மோஸ்ட்லி உங்க லவ், எமோஷன்ஸ், பிசிக்கல், ரொமான்டிக் லைஃப்ல சம்பந்தப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. நல்ல கர்மாவா இருந்தா கணவன் மனைவியாவோ காதலன் காதலியாவோ இருக்கும் பட்சத்துல அவங்களுக்குள்ள அவ்வளோ அந்யோன்யம் இருக்கும். முக்கியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கும், விட்டு கொடுத்து வாழ்வாங்க. என்ன நானும் அவங்க 2 பேரையும் தாண்டி விஷயம் வெளியே போகாது. சந்தோஷமான சூழ்நிலை மட்டும் இல்லாம கடினமான சூழ்நிலையில கூட ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. அதிகாரம் செலுத்த மாட்டாங்க, மாறா அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கும். இப்படி மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப வாழ்வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கெட்ட கர்மா. கெட்ட கர்மானோடனே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, கருத்து வேறுபாடு, ஈகோ, டாக்ஸிக், ஓவர் பிரைடு, நீயா நானான்ற போட்டி, இன்னும் என்னெல்லாம் எதிர்மறை விஷயங்கள் இருக்கோ அந்த தம்பதியருக்குள்ள இருக்கும். தம்பதியர்னா கணவன் மனைவி மட்டும் இல்லங்க, காதலன் காதலி, அஃபையர் கூட இந்த லிஸ்ட்ல வருவாங்க. இதுல ஒருத்தர் அதிகமா லவ் எதிர்பார்க்கும் போது இன்னொருத்தர்கிட்ட அது இருக்காது. அவங்க கோல் வேறையா இருக்கும், அதை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்படும். இதுல இன்னொரு இயற்கையான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேரோட தாட்ஸ் இல்லங்க, எலமெண்ட்ஸ். நெருப்புனா 2 பேரும் நெருப்பா இருப்பாங்க, நீர்னா 2 பேரும் நீரா இருப்பாங்க. ரொமான்ஸ் பண்ணா ஓவர் ரொமான்ஸ் பண்ணுவாங்க, அடிச்சுக்கிட்டா ஈக்குவலா அடிச்சுக்குவாங்க. அதனாலேயே அந்த இடத்துல பேலன்ஸ், ஆமா சமநிலை இருக்காது. இல்லன்னா என்ன ஆகும், சீக்கிரம் உறவு கசந்திரும். ஆனா இவங்க பிரிவு 2 பேருக்குமே பெரிய வலியை கொடுக்கும். அவங்களோட மைனஸ் எல்லாம் மறந்துரும். நான் எப்படியெல்லாம் லவ் கேர் பண்ணேன், இப்படி பண்ணிட்டாங்கன்னு காலத்துக்கும் அது ஒரு வழியாவே மாறிடும். வலி மட்டும் இல்லங்க, சில விஷயங்கள்ல சூசைடு. ஆமாங்க, இந்த கார்மிக் சோல்மேட் வந்து போறவங்க லைஃப்ல தான் நிறைய பேர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுல இவங்களுக்குள்ள லவ்வும் அதிகமா இருக்கும், ஹேட்டும் அதிகமா இருக்கும். எப்பவுமே மறக்க முடியாத ஒரு ஆழ்ந்த வலியை கொடுத்துட்டு போவாங்க. இவங்க தான் கெட்ட கர்மா லிஸ்ட்ல வருவாங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது
ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன். உள்ளதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ரிலேஷன்ஷிப் தாங்க இந்த ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரே வைப்ரேஷன், என்ன அலைகள் இருக்கிற சோல்ஸ் பத்தி பார்த்தோம். ஆனா ட்வின் ஃபிளேம்ன்றது ஒரு சோல் இரண்டா பிளவுபடுறதுதான் ட்வின் ஃபிளேம் ஜேர்னின்னு சொல்றோம். அதாவது விளக்கமா சொல்றதா இருந்தா, ஒவ்வொரு சோல்குள்ளயும் ஒரு மேல் எனர்ஜி அதாவது நெருப்பு தத்துவமும் ஒரு ஃபீமேல் எனர்ஜி அதாவது நீர் தத்துவமும் இருக்கும். இது தனித்தனியா பிரிஞ்சு பிறப்பெடுக்கிறது தான் ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே ஆத்ம பந்தம், ஆத்ம துணை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. பட் இதுக்கு பேரு தெய்வீக பந்தம், ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. இவங்க பிறப்படுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தரை பாக்குறது ரொம்பவே ரேர். அப்படி பார்க்கும்போது ரொம்ப நாள் பார்த்து பழகின ஃபீல் இவங்களுக்கும் வரும். ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரர் பண்ற மாதிரி தோணும். அதாவது சொல்லாமலே உங்களோட எண்ணங்கள் அவங்களுக்கு புரியும். உங்க சொந்த வெறுப்புகளை தலையிட மாட்டாங்க. நீங்களாகவே இருக்கிற ஸ்பேஸ கொடுப்பாங்க. அதாவது எதுக்காகவும் உங்களை மாத்த எண்ண மாட்டாங்க. ஆனா ஆழமான ஆன்மீகத்துக்கு உங்களை வழிநடத்தி செல்வாங்க. அதே சமயம் நீங்க செய்யறது தப்புனா சுகர் கோட் பண்ண மாட்டாங்க, தப்புன்னு அடிச்சு சொல்லுவாங்க. இதுல ஒரு என்ன நல்ல விஷயம்னா, எதையும் காது கொடுத்து கேட்காத நீங்க உங்க ட்வின் ஃபிளேம் ஒரு விஷயம் சொன்னா நீங்க அதை காது கொடுத்து கேட்பீங்க. ஏன்னா அந்த சமயத்துல உங்க சோலுக்கு அந்த ஹீலிங் எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா அவங்க உங்க மிரர் சோல் தான் இல்லையா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்க கையில அடிபட்டிருக்குன்னு வைங்க. இப்போ வேற யாரோ உங்களுக்கு மருந்து போடுறாங்க. அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்கும் எந்த இடத்துல வலிக்காதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க ரேண்டமா இழுக்கும் போது நம்ம ஒரு இடத்துல கத்துவோம், அந்த இடத்துல நம்மளுக்கு வலி இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. பட் ஆனா நமக்கு நாமே போடும்போது இந்த இடத்துல வலி அதிகமா இருக்கு, மெதுவா தடவணும், இந்த இடத்துல இல்ல ஓகே தடவலாம், அப்படி. அதுதான் வேற ஒண்ணு இல்ல. ட்வின் ஃபிளேம்ன்றது மிரர் எனர்ஜி, மிரர் சோல்ஸ், அவ்வளவுதான். மத்தவங்க 100 விஷயம் சொன்னா புரியாது உங்களுக்கு, இவங்க ஒரு விஷயம் சொன்னா உடனே புரியும். இதுவும் யூனிவர்ஸ் ஏற மாயாஜலத்துல ஒண்ணு. உங்களுக்கு கொஞ்சம் இது புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, ராதே கிருஷ்ணாவை எடுத்துக்குவோம். அவங்களோட லைஃப்ல இது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ராதை மகாலட்சுமியோட அவதாரம் கிடையாது. ராதை கிருஷ்ணன் தான், விஷ்ணு தான். ராதையும் விஷ்ணு தான், கிருஷ்ணரும் விஷ்ணு தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சோல்குள்ள 2 எனர்ஜி இருக்கும், ஒரு மேல் எனர்ஜி இருக்கும், ஃபீமேல் எனர்ஜி இருக்கும். அப்போ விஷ்ணு பகவானுக்கு என்ன தோணுது, எடுத்த அவதாரத்துல எல்லாருமே மகாலட்சுமி ஒரு காலகட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் அவங்களோட ஒய்ஃப் மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் சுயநலமா யோசிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வருது. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நான் கிருஷ்ண அவதாரம் எடுக்க போறேன், எனக்கு இது சம்திங் ஸ்பெஷலா வேணும். அப்போ என்ன நானே அதிகமா விரும்பணும். அதுதான் செல்ஃப் லவ். நான் அடிக்கடி சொல்ற செல்ஃப் ஹீலிங். அதுதான். அப்ப என்ன செய்யறாங்க, விஷ்ணு தனக்குள்ள இருக்கிற ஃபீமேல் எனர்ஜிக்கு ஒரு உருவம் கொடுக்கறாங்க. அவங்கதான் ராதை. ஏன்னா என்ன அளவுக்கு அதிகமா என்னால மட்டும்தான் விரும்ப முடியும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநலம் இல்லாம விரும்பணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும். சோ அவங்க ஒரு அப்படியே படைக்கப்பட்டவங்க தான் ராதை. ட்வின் ஃபிளேம், ராதையும் கிருஷ்ணனும் ஒரே சோல் தான், விஷ்ணு தான். விஷ்ணுவோட மேல் எனர்ஜி கிருஷ்ணா, விஷ்ணுவோட ஃபீமேல் எனர்ஜி ராதை. சோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், ஓகே இதுதான் விஷயம் அப்படின்னு. ஆனா இவங்க உங்க லைஃப்ல இந்த ரோல் தான் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. எந்த ரோல் வேணாலும் பிளே பண்ணுவாங்க. ஜஸ்ட் இப்போ நீங்க உங்க ட்வின் ஃபிளேம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களோட இன்னொரு ட்வின் ஃபிளேம்க்கு இந்த விஷயம் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ட்ரெயின் இருக்கு, ஒரு பஸ் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாசகமோ ஒரு கவிதையோ ஏதோ ஒரு விஷயம் எழுதி வச்சுட்டு போறாங்க. நீங்க அவங்களோட ட்வின் ஃபிளேம், நீங்க வேற. இப்ப அதாவது ட்வின் ஃபிளேம் எப்பயும் ஒரு இடத்துல சந்திக்க மாட்டாங்க இல்லையா. கடவுள் அவங்களை ரொம்ப தள்ளி தான் வச்சிருப்பார். சோல்ஸை ஒரே இடத்துல வச்சுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க வேற இடத்துக்கு போறீங்க, ரொம்ப டிப்ரெஸ்ல இருக்கீங்க. அப்போ அந்த வாசகம், உங்க ட்வின் ஃபிளேம் எழுதுற அந்த வாசகம், அந்த வார்த்தை உங்களை ஹீல் பண்ணும். சம்திங் அதை பார்த்த உடனே உங்களுக்கு கேட்ச் பண்ணும். உங்களுக்கு அதை பார்த்த உடனே கான்பிடென்ட் வரும். உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு லைஃப்ல, ஏன்னா எப்பயுமே நம்ம ஹீலிங் எனர்ஜியோ இதோ எப்ப நமக்கு தேவைப்படும், லைஃப்ல நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தடையா வரும்போதுதான் அந்த மாதிரி தேவைப்படும் இல்லையா. நம்ம சந்தோஷமா தான் அது தேவையில்லை. சந்தோஷமா தான் நம்ம சுத்தி இப்ப நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஓகே ஏதோ வாசகம் இருக்கா அப்படியே நம்ம கடந்து போயிருவோம். ஆனா நமக்குள்ள அந்த ஹீலிங் எனக்கு தேவை, எனக்கு அந்த ஆறுதல் தேவை, அந்த காயத்துக்கு எனக்கு மருந்து தேவை அப்படின்னு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு அந்த வாசகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு மனசுல கிளிக் ஆகும், டக்குன்னு கிளிக் ஆகும். சரி இத நான் செய்யணும், நான் மீண்டு வருவேன், என்னால முடியும், இல்லைன்னா எனக்கு எல்லாம் சரி இதுவும் கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு வரும். இவங்க உங்க வாழ்க்கையில நிரந்தரமா வரலனாலும் நிம்மதியை கொடுக்க வருவாங்க. உங்க வாழ்க்கையில காதலை கொடுக்க வரமாட்டாங்க, கடினமான சூழ்நிலையில கை கொடுத்து தூக்கி விட வருவாங்க. தேவையில்லாத மாயையை விலக்கி உங்களை ஆன்மீக பயணத்துக்கு கூட்டிட்டு போவாங்க.
அந்த இடத்துல எனக்கு ஒரு ட்வின் ஃப்ரெண்ட் ஒன்று எனக்கு எனக்கு இங்க இந்த இது கற்றுக் கொடுத்த எனக்கு நம்ரதா மேம், அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்றதுக்கு. அவங்க என்னோட குரு. எனக்கு சோல்மேட், சோல் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேமை பற்றி கற்றுக் கொடுத்தவங்க நம்ரதா மேம். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷிக் ரெக்கார்டு நான் அவங்க கிட்ட தான் படித்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, ட்வின் ஃபிளேக்கு மட்டும் ஒரு கதை சொல்லுவாங்க. அதுல அவங்க சொல்லுவாங்க, அடிச்சு சொல்லுவாங்க, 100% பேருக்கு இந்த ட்வின் ஃபிலிம் இந்த ஸ்டோரி வந்து ஒத்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்போ மட்டும் இல்லாம ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. என்ன கேட்டா நீங்க அதை படிக்கிறதா தயவு செய்து அதை அறவே தவிர்த்துருங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம பாஸ்ட் லைஃப்பை பத்தி, ஏன் பாஸ்ட் லைஃப்ல நம்ம எப்படி இருந்தோம், எப்படி பிறந்தோம், என்ன விஷயம் அப்பெல்லாம் அந்த ட்வின் ஃபிலிம் ஜேர்னியை பத்தி நம்ம பார்ப்போம். எனக்கு என்னோட ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும் ஆசையா இருக்கும். சோல் கனெக்ஷன்ல நிறைய பேர் இருப்பாங்க, அதனால வேண்டாம். சோல்மேட் யாரா இருந்திருப்பாங்க, இந்த ட்வின் ஃபிலிம் யாரா இருந்திருப்பாங்க, அப்பெல்லாம் நமக்கு தோணும், பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் இந்த சோல்மேட், சோல் கனெக்ஷனாவது உங்களுக்கு வந்து அது இதுவாயிரும். ட்வின் ஃபிலிம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அதோட அந்த நம்மளாலேயே அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்ப நாளான மாதிரி ஆயிரும். தயவுசெய்து அந்த ட்வின் ஃபிலிம் இதை மட்டும் பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதுவே ஒரு பெரிய காயமாயிரும். அதுவே நம்ம பார்க்க, ஏன்னா இப்போ இந்த வேர்ல்டு இந்த இந்த ட்வின் ஃபிலிம் மட்டும் இல்லை, இந்த எல்லா ஜேர்னியுமே சோல்மேட், சோல் கனெக்ஷன் ஜேர்னியவே நம்ம இந்த உலகத்துல இப்போ யார் அதிகமா எதிர்க்கோமோ, யார் அதிகமா பிடிக்காதோ, யார் அதிகமா எதிரியா நினைக்கிறோமோ, நம்ம மேல் உலகத்துல போகும்போது நம்ம உயிர் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மேல் உலகத்துல இருந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து காட்டும். பாத்தியா, பாஸ்ட் லைஃப்ல நீ இருந்த, பாஸ்ட்ல அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல நீ எப்படி இருந்த, நீ இந்த ஜென்மத்துல எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சில விஷுவல் காட்டும். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல யாரு பரம எதிரியா நினைச்சிருப்போமோ, போன ஜென்மத்துல அவங்க தான் ரொம்ப அன்பிற்குரியவங்களா இருந்திருப்பாங்க, ரொம்ப அட்டாச்சா இருந்திருப்பாங்க, நம்ம கூட இருந்திருப்பாங்க. ஒரு நம்ம எப்பயுமே பேம்பர் பண்ற அண்ணன், அப்பா தம்பிங்களா இருந்திருக்கலாம், அக்கா தங்கச்சிங்களா இருந்திருக்கலாம், காதலன் காதலியா இருந்திருக்கலாம், கணவன் மனைவியா இருந்திருக்கலாம், எப்படினாலும் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா அவங்கதான் நம்மளுக்கு பரம எதிரியா இருப்பாங்க. நம்ம போய் சொல்ல முடியுமா அவங்க கிட்ட? போய் நம்மள போய் பார்த்தாலே வெட்டணும்னு நினைக்கிறவங்ககிட்ட போய், நான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம பாஸ்ட்ல இப்ப எப்படி இருந்தா தெரியுமா, அப்படியாமா, சரி அப்படியா, எங்க கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்லவா அப்படின்னா அப்படியே ஒரே மிதியா மிதிச்சு உயிரோட குழியில போட்டு புதைச்சிருவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஐயோ. ஆனா ஏன் ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு ரெக்ரெஷன் இருக்கு, ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு. ஒண்ணு மைனஸ் நம்ம பண்ணிருக்கோம், இல்லாட்டி அவங்க பண்ணிருக்கோம், ஏதோ தப்பு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷுவல் காட்டும் போது போன ஜென்மத்தை நம்ம எதிரியா நினைக்கிறவங்க இந்த ஜென்மத்தை நம்மளுக்கு அப்பாவா வந்திருப்பாங்க, அண்ணனா வந்திருப்பாங்க, பையனா வந்திருப்பாங்க, குழந்தைய பொண்ணா வந்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்திருப்பாங்க. இப்படிதான் பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில விளையாடுறது. சோ இந்த ஜென்மத்துல நம்ம பாக்குறவங்களோ, நம்ம சொந்தங்களோ, நம்ம கூட பழகுனவங்களோ, ஐயோ இவங்களா சே அப்படின்னு முகம் சொல்லிக்காம நம்ம ஒரு லைஃப வாழ்ந்தோம்னாலே அதுவே பெரிய 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 வெற்றி தான். இதுவே கெட்ட கர்மானோட பிடியில இருந்து நம்மளை காப்பாத்தும். அதனால நான் சொல்ற விஷயம் இது ஒண்ணுதான், செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் லவ் பண்ணுங்க. நிறைய பேர் கேக்குறீங்க செல்ஃப் ஹீலிங் என்ன, செல்ஃப் லவ்னா என்ன? ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் சிம்பிள். ஒரு நல்ல வாசகம், உங்களுக்கு என்ன வாசகம் பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா டெய்லி காலையில எழுந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது மகாலட்சுமி மந்திரம், அந்தந்த ரிலீஜன் அவங்களுக்கு ஏத்த மந்திரம், எந்த மந்திரம் பிடிக்குமோ அதை நீங்க சொல்லுங்க. ஒரு 3 டைம் சொல்லுங்க, 1 டைம் சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் தான் முக்கியம் இல்லையா? பார்த்த உடனே ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ் முக்கியம். ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு நான் பெரிய பிசினஸ் உமனா இருக்கிறேன், என்னையும் எல்லாருக்கும் என்ன பிடிக்குது, முதல்ல அதை சொல்லுங்க. எல்லாருக்கும் என்னைய பிடிக்குது, எல்லாரும் என் மேல அன்பு செலுத்துறாங்க, ஐஸ்வர்யம் என் வீட்டுல நிறைஞ்சிருக்கு, பணம் என்ன நோக்கி வந்துட்டே இருக்கு, இப்படி எல்லாமே சொல்லுங்க. நான் எதிர்பார்த்த நான் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இது சொல்லுங்க. இதுதான் நம்ம செல்ஃப் ஃபீலிங். சொல்ல 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 இது சொன்னா என்ன நடந்துருமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், நாளைக்கு எனக்கு அது மாதிரிலாம் நம்ம நினைச்சோம்னா, இப்போ ஒரு விஷயம், சின்ன குழந்தையில குழந்தை இதுவா இருந்தாலும் மக்கா இருந்தாலும் என்ன செய்யணும்? கத்தி கத்தி படி, மனப்பாடம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மூளையில பதியும். சோ நம்மளுக்கு மூளையில அந்த நேரம் தோணல வைக்கல அப்படின்னா இது மாதிரி சொல்ல 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 மனப்பாடம் ஆகும். நம்மளோட ஆள் மனசுல போய் ரெக்கார்ட் ஆகும். மனப்பாடம் ஆகுற மாதிரி ஆள் மனசுல போய் ரெக்கார்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட தூங்கும் போது செய்யும்போது ஆள் மனசுல நான் அழகா இருக்கேன், நான் பெரிய பிசினஸ் உமனா இருக்கேன், எல்லாருக்கும் என்ன பிடிக்குது, அந்த மாதிரி எல்லாரும் என் மேல அன்பு செலுத்துறாங்க. இது வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன். சோ வேர்ட்ஸ்க்கு வந்து பவர் இல்லையா? வேர்ட்ஸ்க்கும் பவர் உண்டு,
கண்டிப்பா வேர்ட்ஸ்க்கு உண்டு. அதுலயும் அந்த மின்காந்த அலைகள்னு சொல்றேனே அந்த வேர்ட்ஸ்க்கு பவர் உண்டு. அது மட்டும் இல்லாம நம்மளோட எண்ண அலைகளுக்கு இருக்கிற பவரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம எண்ண அலைகளுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம எண்ண அலைகள் தான் தெரியும். இது கூட நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி நான் ஹீலிங் அதை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் ரொம்ப டாக்ஸிக், இப்ப இந்த வேர்டு ரொம்ப அதிகமா கேள்விப்படுறோம் இல்லையா, டாக்ஸிக் படியில இருக்கிறாங்க வைக்கிறாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப இப்படி இருக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இல்லைன்னா எப்படி நான் அதை சமாளிக்குதுன்னா, இப்போ யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லுதுன்னா, ஒரு செய்யுதுன்னா, கண்டிப்பா அதுல நம்மளுக்கு ஒரு லெசன் இருக்கும். ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அந்த லெசன் இருக்கும். இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும், ஒரு டாக்ஸிக்கான பர்சன் கூட இருக்கும்போது அதோட வலி அதெல்லாம் எப்படி கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்றாங்க. உங்களை ஒரு ஹீலரா, ஒரு ஹீலர்னா ஒரு 100 பேரை உட்கார வச்சு நீங்க அட்வைஸ் பண்றது மட்டும் ஹீலிங் கிடையாது. உங்களை சார்ந்த உங்க குடும்பத்தை, நீங்க நாளைக்கு இப்போ உங்க அப்பா டாக்ஸிக்கா இருக்காங்கன்னா நீங்க கல்யாணம் முடிச்சு போற இடத்துல கண்டிப்பா உங்க கணவர் டாக்ஸிக்கா இருக்க மாட்டாங்க. ஆனா இப்படி இருந்தா அது என்ன கஷ்டத்தை கொடுக்கும், என்ன பிரச்சனை கொடுக்கும், அந்த குடும்பத்துல என்னென்ன மாதிரிலாம் நான் குழந்தை இருக்கும்போது என்ன ஃபேஸ் பண்ணணும், அதே மாதிரி என் குழந்தை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதை கொடுக்கும். ஸோ உங்களோட தலைமுறை நீங்க சரியா கொண்டு போக போறீங்க. அதுக்கான லெசனை தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு முதலே செய்யும். இப்போ தீயில போய் சுட்டா சுடும், பொத்துரும், அது மாதிரி நம்மளுக்கு தெரியும். தீ புண்ணே படலை, இது வரைக்கும் நீங்க தீ சூடே படலை, ஒருத்தவங்க போய் தீயில இது பண்ண போய் சூடு தொற்றாத இதுவாக இருப்பது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நல்லா ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதே தீப்புண் பட்டவங்க என்ன சொல்லுவாங்க, இது தொட்டா பயங்கரமா எரியும், பொக்கெல்லாம் வந்துடும், நீர் கோத்துரும், அது உடஞ்சா அதுக்கப்புறம் அது புண்ணாகும், அதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம யூனிவர்ஸ் செய்யறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு லெசன், ஏதோ நம்மளுக்கு கற்பிக்கிறாங்க. நம்மளை வச்சு யூனிவர்ஸ் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. நம்மள பின்னாடி ஒரு லைஃப் கோச்சாவோ இல்லைன்னா ஒரு ஹீலராவோ, ஒரு உங்களோட சார்ந்த உங்க சமூகத்தை சார்ந்தவங்களுக்கோ இல்லைன்னா உங்க குடும்பத்துக்கோ நீங்க ஒரு ஹீலரா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நீங்க உருவாக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா பிரபஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்தான் செய்யும். ஸோ அந்த நேரத்துல நான் என்ன அப்போ ஓகே, இப்படியே நான் கஷ்டமான பாடமே எனக்கு கற்பிச்சுட்டு இருந்தா என்ன விஷயம், அதுக்குதான் இந்த செல்ஃப் ஹீலிங். உங்களோட ஆசை என்ன சொல்லுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க, உங்க ஆசையை சொல்லுங்க, பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க போன வாரம், நீ யூடியூப் சேனல் நடத்துற, நீ லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் கற்றுக் கொடுக்குற, பட் ஆனால் உனக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபரும் அவ கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான், நான் தப்புன்னு சொல்லலை. சப்ஸ்கிரைபருக்கு நீ வந்து ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டேன், பண்ணலை. நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன், நான் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா யூனிவர்ஸ்க்கு எனக்கு தெரியும், யூனிவர்ஸ்க்கு தெரியும் இந்த விஷயம் யாரை போய் சேரணுமோ கண்டிப்பாக அவங்கள போய் சேரும். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுதோ கண்டிப்பா போய் சேர்த்துரும். ஆனா இது 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 வந்து இதுல இன்னைக்கு இல்லைன்னா கூட 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்களுக்கு தேவைப்படும். அந்த நேரத்துல யூடியூப் வாயிலாவோ எது வாயிலாவோ யூனிவர்ஸ் வந்து அந்த மெசேஜ் பாஸ் பண்ணிடும். அது நம்மளுக்கு தான் அந்த சைன் தெரிய மாட்டேக்கு. நம்மளுக்கு யூனிவர்ஸோட சைன் வந்து புரியறதுக்கு ரொம்ப நாளாயிரும். நான் இந்த சோல்மேட்டு, ட்வின் ஃபிளேமு, இந்த சோல் கனெக்ஷன்லாம் சொல்றேன்ல, இன்னைக்கு நம்ம அப்போ 30 to 40 இருக்கிறோம். நான் 40, ஓகே 41. இப்போ நான் இருக்கும்போது என்னோட லைஃப்ல யாரு சோல்மேட்டு, சோல் கனெக்ஷன், யார் ட்வின் ஃப்ளேம் கண்டுபிடிக்க முடியாது, கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அதே இது நீங்க ஒரு 60 வயசுல உட்காந்து யோசிச்சிருக்கும் போது உங்களுக்கு புரியும், நம்ம லைஃப்ல வந்தவங்கள யாரெல்லாம் சோல் கனெக்ஷன்ல எல்லாம் இருந்தாங்க, சோல்மேட்டெல்லாம் யார் இருந்தாங்க, ட்வின் ஃபிளேமா யாரு வந்துட்டு போனாங்க, எந்த விஷயம் இருந்தது, எது டேர்னிங்கா இருந்தது நம்ம லைஃப்ல, அந்த மாதிரி அந்த இதுதான். ஸோ நம்மளுக்கு ஒரு ரியலைஸ் ஆகும், ஆனா லேட்டா ரியலைஸ் ஆகும். ஆனா இப்போ அப்படி கிடையாது, முன்னால மாதிரி அப்படி கிடையாது. இப்போ வந்து யூனிவர்ஸ் வந்து நிறையவே நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்குது. ஏன் தெரியல, யூனிவர்ஸியோட இப்போ யூனிவர்ஸை பத்தின புரிதல்கள் நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு. நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோம். நம்மளோட தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும்போதே சில விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருது, சொல்லாமலே சில விஷயங்கள் தெரியவும் ஆரம்பிச்சிருது. அதே போல ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, ட்வின் ஃபிளேம்ல உங்களுக்கு அதர் பார்ட் கிட்டத்தட்ட அவங்க எங்க அண்டார்டிகால இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன், நீங்க இங்க இருக்கீங்க, பட் நீங்க என்ன யோசிக்கின்றது அண்டார்டிகால இருக்கிறவங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏதாவது இங்க ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு அந்த சைன் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த கிளாஸ்ல அவங்க சொல்லும் போது லைவா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன்ல இருக்கும்போது ஒரு ஒரு அது மேல் ஃபீமேல், இப்போ இவங்க மேல் இருக்கிறாங்கன்னா அந்த பக்கம் ஃபீமேல தான் இருப்பாங்க, சேம் ஜெண்டர் இருக்க மாட்டாங்க. சோல்மேட்ல சேம் ஜெண்டர்ஸ் வந்துருவாங்க. இப்பெல்லாம் சேம் ஜெண்டர் ரிலேஷன்ஷிப்பே வருது இல்லையா, சோல்மேட்ல வரும், பட் ட்வின் ஃபிளேம்ல வராது. ட்வின் ஃபிளேம்ல அடிச்சு சொல்றேன் வராது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சம்வாட் ஏதோ பிளாக் மேஜிக்ல ஏதோ ப்ராப்ளம் ஆகுது, ஏதோ இதுவாகுது, அந்த பொண்ணு சஃபர் ஆகுறா, அவளோட அது கான்சியஸ்ல இழக்க ஆரம்பிக்கிறாங்க, வைக்கிறாங்க. அந்த அதர் சைட்ல இருக்கிற பையனுக்கு தேவையில்லாம வயிறு வலி வருது. அந்த பையன் என்னவோ
ஸ்கேன் எடுக்கிறான், இது பண்றான், அது பண்றான். ஒன்றும் புரியல. ப்ராப்ளம் என்னன்னே புரியல. பட் இந்த சோல் சஃபர் ஆகும்போது அந்த சோலுக்கு தேவையில்லாத ஏதோ பிரச்சனை கொடுக்கும். திடீர்னு அதுதான் திடீர்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகும். திடீர்னு நம்மளுக்கு மூட் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருப்போம். திடீர்னு எரிச்சலா வரும். இது எல்லாமே நம்மளோட அதர் சோல்ஸ் வந்து டீப்பா சஃபர் ஆகும்போது இந்த ஃபீல்லாம் நம்மளுக்கு தோணும். இதெல்லாம் யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற சைன். அந்த சைனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுபடி அதுக்கேற்ற மாதிரி ஆன்மீகத்துல நல்லா ஸ்லோகம் சொல்லியோ இது பண்ணியோ நம்ம இப்போ சோல்ஸ் நம்ம அது ஹார்ட் சக்கரா சொல்றேன். ஹார்ட் சக்கரில் கை வச்சு என்னோட சோல் நீ ஹார்ட் சக்கராவே நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணு, ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்ப, நல்லா அப்படி நீங்க உங்களோட செல்ஃப் ஹீல் பண்ண 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 உங்களோட ஹீலிங் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன ஆகுவாங்க, அவங்க அதுல இருந்து வெளியே வருவாங்க. இது மாதிரி நிறைய விஷயத்துல ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. இதைத்தான் குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றது. நீங்க ஹாப்பியா இருக்கும் போது உங்களோட அதர் சோல் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு சந்தோஷம் வரும் அவங்கள. நீங்க ரொம்ப சேடா டிப்ரெஸ்டா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து மூட் அவுட்டோ மூட் ஸ்விங்கோ திடீர்னு எரிச்சல் வர்றது அந்த மாதிரி ஸ்ட்ராங் டெலிபதி கனெக்ஷன் உங்களுக்குள்ள இருக்கும். சரி, ஓகே. என்னோட ட்வின் ஃபிளேமோட இது நான் எப்படி இப்போ நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு திடீர்னு எரிச்சல் வருது, இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் தேர்ட் ஐ, நம்மளுக்கு மூன்றாவது ஞான டெஸ்ட்னு சொல்றியா, தேர்ட் ஐ சக்கராவை தேர்ட் ஐயை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஐயை ஆக்டிவேட் பண்ணணும்னா அடிக்கடி நான் சொல்றது அதுதான். நல்ல மந்திரம் படிங்க, நல்ல மந்திரம் எல்லாம் கேளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துல உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஆறா சக்கராஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது, உங்களோட சக்கராஸ்லாம் நல்லா உங்களோட அந்த பவர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது சோல் அவேக்னிங் ஆகும். அதுதான் சோல் அவேக்னிங் நம்ம சொல்லுவோம். முக்கால்வாசி உங்க சோல் அவேக் இப்போ நீங்க சின்ன வயசுலயே ஒரு 20-22 வயசுலயே சோல் உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஒரு பொண்ணை பார்த்த உடனே இவங்க தான் நம்மளோட சோல்மேட், நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும் இவங்க கூட தான் நம்ம டிராவல் பண்ண போறோம், இவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, பையனா இருந்தா இவ தான் அந்த பொண்ணு அப்படின்ற ஞானம் முதல்லயே நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி இப்போ காலம் கடந்து வந்துருச்சு. ஸோ ஓகே, ஆனா என்னை ஹீல் பண்ணணும், என்னை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களோட சோல் வந்து உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை நம்ம சோல் வந்து விழிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி விழிக்கும் போது யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த சைனை கொடுத்துரும். உங்களுக்கு அந்த சைன் வந்து இப்போ நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல இது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வீடியோஸ் வருது, அதை பாக்குறீங்க, அந்த ஹீலிங் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு அந்த இப்போ வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு என்ன சால்வ் பண்றது அப்படின்னு ஏதாவது ஃபேஸ்புக்ல இது பண்ணிட்டு இருப்பீங்க, அதுல உங்களுக்கு கிடைக்கும். இப்பதான் நிறைய நம்ம சோசியல் மீடியால தான் நம்ம மோஸ்ட்லி மூழ்கி இருக்கோம் இல்லையா? அதுல உங்களுக்கான ஞானம் கிடைக்கிறதுக்கான ஈஸியான வே யூனிவர்ஸ் நம்ம சைன் கொடுக்கும். யூனிவர்ஸ் நம்ம பேசுது, நம்மளோட ஸ்பிரிட் கைட்ஸ் நம்மகிட்ட பேசுறாங்க, உங்களோட ட்வின் ஃபிளேம் உங்ககிட்ட பேசுறாங்க, உங்களோட சோல்மேட் உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா அதை கரெக்டா கேட்ச் பண்ணி கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான தெரிஞ்சிச்சுன்னா, அந்த விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நிறைய ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. நான் ஏற்கனவே தெரியும் எனக்கு இது ரொம்ப லென்த்தா போகணும், சுருக்கி தான் ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். கடைசியா வந்து எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, 90% ட்வின் ஃபிளேம் ஜேர்னிக்கு வந்து இது ஒத்து வரும். நீங்க உங்க லைஃப்ல அது ஒத்து வந்துச்சுன்னா நீங்க ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. அந்த ஸ்டோரியை மட்டும் நான் கடகடன்னு சொல்லி முடிச்சிடறேன். இது வந்து ஒரு ஜேர்னி. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் இல்லையா, இப்போ நான் இங்க வினு என்னோட ஒரு பிறப்பு நான் இருக்கேன் அப்படின்னா, நான் இங்க மட்டும் இல்ல, பூமியில மட்டும் இல்ல, இந்த மில்கி வேல நிறைய இடத்துல வினு இருப்பாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி நான் இங்க இருக்கிறேன்னா இன்னொரு இடத்துல இருப்பேன், மற்ற இடத்துலயும் இருப்பேன், அது மாதிரி இருப்பேன். ஆனா இந்த எல்லாமே அசம்பிள் ஆகுற ஒரே இடம் யூனிவர்ஸ். 5D யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, 5D. அங்க அந்த எந்த இடத்துல நான் இருந்தாலுமே என்னோட எண்ண அலைகள் எல்லாமே எங்க இருக்கும், மேல யூனிவர்ஸ்ல இருக்கிற வினுவுக்கு தெரியும், அது தெரியும். சரிங்களா? அதுதான் எனர்ஜி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட எனர்ஜி எல்லாமே அங்கிருந்து தான் வருது, அந்த எனர்ஜி வேர்ல்டு. அதை பேஸ் பண்ண ஸ்டோரி தான் இது. அது ஒரு எனர்ஜி டிராவல் தான். இந்த ஹியூமன் மாதிரி பூமியிலயோ இல்லாட்டி செவ்வாய் கிரகத்திலயோ சந்திர கிரகத்திலயோ பிறகுறது கிடையாது. இது வந்து அந்த 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 டிராவல் தான், அங்க இருக்கிற டிராவல் தான். பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ட்வின் ஃபிளேம்ல ஒரு சோல் வந்து ரெண்டா பிரிஞ்சு மேல் எனர்ஜி ஒரு பக்கமும் ஃபீமேல் எனர்ஜி ஒரு பக்கமும் பிறக்குறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னால அந்த பேசிக் சோல் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு எப்பயுமே இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்மளுக்கு தான் வந்து இந்த உலகத்துல பிறக்க நம்மளுக்கு தான் வன்மம்,
ஆசை, கோபம் இது எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம மேல இருக்கிற அந்த சோலுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அவங்க வந்து நம்ம இப்ப நம்ம கோவப்படுறோம், ரொம்ப இதுவா இருக்கிறோம், அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு, ஏன் இல்லாத விஷயத்துக்கு போய் இவங்க இவ்வளோ அலட்டிக்கிறாங்க. நம்ம சோல் நம்மளையே பார்த்து இது பண்ணும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம செய்வோம், நம்ம அது ஈஸியா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது. 5D வேர்ல்டுனா என்ன, அப்ப அந்த அந்த நீங்க சொல்றீங்களா 5D வேர்ல்டு இருக்கிற நம்ம நான் நான் எனர்ஜி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்களா, அது ஈஸியா நம்ம முன்னோர்கள் என்ன பேர் வச்சிருக்கா, அதுக்கு மனசாட்சி. ஓ மனசாட்சி மனசாட்சிங்காங்களே, அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களோட பேஸ். மேல இருக்கிற உங்களோட பேஸ் எனர்ஜி தான் உங்களோட மனசாட்சின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க, ஈஸியா சொல்றாங்க. ஏன்னா அது எந்த களங்கமுமே இல்லாதது. பூமியில பிறந்த நம்மளுக்கு தான் இவ்வளவு. மனுஷன் பிறக்கிற குழந்தைக்கு கோபம் இருக்கும், பிறந்த குழந்தை சிரிக்கும், சந்தோஷப்படும், குழந்தைக்கு எரிச்சல் வரும். அவங்க வாலிப வயசாகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பருவ வயசுக்கான எமோஷன்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக்கா போட்டி 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 நம்ம குழந்தைங்க போட்டி போட்டு படிப்பாங்க, வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, இது பண்ணுவாங்க இல்லையா. அது சின்ன பிள்ளை குழந்தையிலேயே அந்த இதெல்லாம் கூட இருக்கும். பொறாம இருக்காது குழந்தைங்களுக்கு, பொறாம இருக்காது, ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, திமிர் இருக்காது. இதெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு குழந்தைங்க பிறந்தப்போ இயற்கையா நம்மளுக்கு கொடுத்த அந்த எமோஷன்ஸ் தவிர நம்மளுக்கு நம்ம காலப்போக்குல நம்மளா எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா சில எமோஷன்ஸ், அதுதான் இயற்கைக்கு புறமான விஷயம். ஸோ மறுபடியும் டாபிக் எங்கேயோ போயிடும், அப்புறம் நான் இன்னும் லேட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ அவங்க பிறந்துட்டாங்க, அப்போ அந்த பேஸ் அந்த ஃபீமேல் எனர்ஜி கேட்குறாங்க மேல் எனர்ஜி கிட்ட. நான் ஃபீமேல் மேல்ன்றல, நீங்க அதை ஆப்போசிட்டாவே யோசிச்சுக்கோங்க. ஓகேவா, ஆப்போசிட்டாவும் நீங்க யோசிக்கலாம். இப்போ நீங்க மேலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மேல வச்சுக்கோங்க, ஃபீமேல் இருக்கேன் ஃபீமேல் வச்சுக்கோங்க, மாத்தி மாத்தி கூட யோசிச்சு இது பண்ணிக்கோங்க. அப்போ சொல்றாங்க, நீங்க நீங்க என்ன இந்த பிறப்பை நீங்க தப்பா, என்ன ட்வின் ஃப்ளேம் அப்படிதான் வரும், நீங்க அந்த பிறப்பை தப்பா கொடுத்துருக்கீங்க. ஒரு அபண்டன்ட், ஒரு அன்பு, ஒரு செல்வம், இது எல்லாமேனா அது ஒரு பொண்ணுக்கு தான் இருக்கணும். நீங்க இந்த பொண்ணுக்கு கொடுக்காம நீங்க அந்த மேல் எனர்ஜி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சண்டை போடும். அப்போது இல்ல, இது வந்து ஒரு லெசன், இது வந்து ஒரு லைஃப் லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபீமேல் எனர்ஜிக்கு புரியாது. ஃபீமேல் எனர்ஜி சரி ஓகே ஏதோ லெசன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சரின்ட்டு இவங்க தனித்தனியா இடத்துல பிறந்திருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த மேல் தான் ஃபீமேலை தேடி வரணும், மேல் எனர்ஜி ஃபீமேல் நோக்கி அட்ராக்ட் ஆகணும். ஆனா ஆகாது. ஏன்னா மேல் எனர்ஜிக்கு வந்துட்டு எப்பயுமே பிரபஞ்சத்தான் செய்யுமா. இப்போ உங்க ஒரு ஹீலரா இருந்தா உங்களை வந்து நிறைய உல்ஃப் இருக்கு இல்லையா, உல்ஃபை வந்து என்ன ஃபாக்ஸ் கூட்டத்தெல்லாம் பிறக்க வைக்குமா. உல்ஃப் வந்து ஒரு லீடர் உல்ஃப் இருக்குன்னா அந்த லீடர் உல்ஃப் வந்து நிறைய கூட்டத்துக்குள்ள தான் வளரும். ஏன்னா நிறைய கூட்டத்துக்குள்ள வரும்போது அந்த தந்திரம் எப்படி இருக்கும், இறை எங்க போய் வேட்டையாடும், என்ன அந்த மாதிரி தந்திரங்களும் தேவையுமா, தந்திரங்களும் புரியணுமா. அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக உல்ஃபுக்கு என்ன ஆயிரும், இல்ல இது என் கூட்டம் கிடையாது, என் கூட்டம் வேற, இவங்க வேற யாரோ, இவங்களாலும் ஒண்ணு இல்லை, என்னோட தாட்ஸ் இவங்க தாட்ஸும் ஒன்னா இல்லைன்னு சொல்லிட்டு தான் அது கூட தேடி போகுமா. அப்படிதான் கடவுள் வந்து ஒவ்வொரு சோலையும் படைப்பாராம். ஈவன் இப்ப நம்ம இந்த இதுல பிறந்திருக்கோம் கூட நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வருது, இவங்களோட தாட்ஸ் நம்ம தாட்ஸும் ஒத்து போக மாட்டேக்கு, தேவையில்லாம ஏதோ வருதுன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் நீ இவங்க இல்ல, நீ வேற, உனக்கான வேலை வேற, நீ வந்து உன்னோட வேலை வேற அப்படின்னு வந்து சொல்லுமா. யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு சைன் கொடுக்குமா. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ வந்து அந்த அந்த மேல் எனர்ஜி அந்த மேல் எனர்ஜி என்ன ஆகும்னா, அவனோட அந்த சொபிஸ்கேட்டான லைஃப்ல நல்ல ஜாலியா கிட்டத்தட்ட அந்த இதுல எனர்ஜிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பிரின்ஸ், கிங்கு, எம்பரர், அப்படி 3 இதுதான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பிரின்சஸ், குவீனு, எம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஹை பிரிஸ்டஸ். இன்னொன்று தெரியுமா, கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் ஹை பிரிஸ்டஸ்ன்னு ஒரு போஸ்டிங் வேற இருக்கும், மென்ஸ் கிடையாது, மேல் எனர்ஜி கிடையாது. ஏன்னா கேர்ளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கேர்ள் தான் சக்தி, அந்த சக்தினால கேர்ள் தான். அது மாதிரி சக்தி இல்லாத, அதே தான் சொல்றாங்க இல்லையா. இப்போ ஒரு யாகத்துக்கு உட்காரணும்னா புருஷன் பொண்டாட்டியா தான் உட்காரணும்னு சொல்லுவாங்க. தனியா ஒரு ஆண் மட்டும் உட்கார்ந்தா அந்த யாகம் முழுமையடையாதுன்னு சொல்றதுக்கு காரணம் சக்தி. பெண் கிட்ட நிறைய பெண் சக்தி இருக்கு இல்லையா, அதனாலதான். ஹை பிரிஸ்டஸ் பொண்ணுக்கு மட்டும் தான் உண்டு, பசங்களுக்கு ஹை பிரிஸ்டஸ் போஸ்ட் கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த பிரின்ஸ் கிங் நிலைக்கு வந்தாலும் அவன் அந்த பிரின்ஸ் இதுலயே இருப்பான், அந்த மைண்ட் செட்லயே இருப்பான், அவனுக்கு அந்த இது இருக்காது. இந்த பொண்ணு வந்து அவ வந்து நீ அப்போ அவ யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க, நீ அவளை நோக்கி கையை நீட்டு, கூப்பிடு,
கையை நீட்டு. அப்போ அவன் வருவான், வர வழி இருக்கு அப்படிம்பாங்க. அவளும் வந்து கையை நீட்டுவான். கை நீட்டும் போது அந்த ரொம்ப வருஷம் ஆயிரும். அந்த பனியில வந்து அவளோட சிறகுகள் எல்லாமே அந்த ப்ரீசர் அந்த பனிக்கட்டி உறைஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உறைஞ்சு போயிடும். ஈவன் அவள் இமை முடிகள்ல கூட அந்த பனிக்கட்டில உறைஞ்சு போயிடும். அப்போ வரைக்கும் வரமாட்டாங்க. கடைசி நொடி அவ அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவா. உயிர் போகிற நிலைமையில அப்பயும் அவ கையை அப்படிதான் நீட்டிட்டே இருப்பா. உயிர் போக போகுது, கொஞ்ச நேரத்துல உயிர் போக போது தெரிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு போதும் எனக்கு இந்த கை வலிக்குதுன்னு நினைச்சா மேல தூக்கலான்னு தெரியல, எதுன்னு தெரியல, அவ மேல நோக்கி கையை நீட்ட ஆரம்பிக்கும் போது மேல இருந்து அவளை பார்த்து அந்த மேல இருக்கிற பேஸ் மேல் எனர்ஜி வந்துருவாங்க. வந்த உடனே அவளை தூக்கி அவளை காப்பாத்தி 2 பேருமே இது பண்ணி செஞ்சு ஒன்னுல சரியாயிடும் வச்சிருவேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணி செஞ்சுட்டு இந்த மாதிரி ஓகே பிரச்சனை இல்லை, அவன் வரலனாலும் பரவாயில்ல, அந்த மேல் எனர்ஜிக்கிட்ட உன்னை போய் நாங்க சேர்த்துறோம்னு சொல்லும் போது அவ வேண்டான்னு சொல்லிடுவா. இல்ல எனக்கு வேண்டாம், நான் ரொம்ப வருஷமா கை நீட்டுட்டே இருக்கேன். அவன் திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு முன்னால வந்துட்டு அந்த வேற ஒரு உலகத்தினாலுமே ஆணவம் அகங்காரம் இதுக்கு பிடிக்காத, யூனிவர்ஸ்க்கு பிடிக்காத 2 விஷயங்கள் ஆணவம் அகங்காரம். பேராசை கூட ஆசைப்பட்டு போங்க, ஆசைப்படுங்க, ஆசைப்படுறதுக்கான நீங்க இது அடைங்க. ஆசை இருக்கலாம், அதுக்காக வந்துட்டு அந்த ஒரு இது இருக்கக்கூடாது. நம்ம ஆசைப்படலாம், அதே இது வந்து அது வெறியா மாறக்கூடாது, வெறியா இருக்கக்கூடாது, ஆசைப்படலாம் சரியா. அந்த இதெல்லாம் இருக்கும்போது அது பெரிய பெரிய வால் இருக்கு, அதனால அவனால உன்னை பார்க்க முடியல, நான் போய் உன்னோட சேர்த்துறேன் அப்படிங்கும் போது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்போ நீ இந்த பக்கமா போ, உன்னோட பாதை அப்ப நீ இந்த பக்கமா போறது. ஆனா நீ ஒரு விஷயம் யோசிச்சுக்கோ, உன்னோட ப்ரொடெக்ஷன் வந்து அவன் தான், உன்னோட ப்ரொடெக்ட் பண்ற அவன் தான். பட் நீ அவன் இல்லாம நீ தனியா ஜேர்னி பண்ணும்போது உனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். நீ அந்த லைஃப்ல எல்லாம் ஃபேஸ் பண்ணுவியா, அது உனக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு 2 விஷுவல் காட்டுறாங்க. ஒண்ணு அவன் கூட போய் சேர்ந்தா என்ன, அவன் கூட சேரும்போது அவளை வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறான். அந்த இடத்துல அவளுக்கு வந்து எல்லாமே இருக்கு, பட் முகத்துல சந்தோஷம் இல்லை, அதை அவ கவனிக்கிறா. இந்த இடத்துல பார்க்கும்போது அவளோட கல்லு முள்ளு கரடு முரடான பாதைகள் நிறைய இருக்கு, அவ கால்ல இருந்து ரத்தம் வழியுது, ஆனா அவ ஃபேஸ்ல சந்தோஷம் இருக்கு, அவளுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவ ஹாப்பியா இருக்கா. அவ ஓகே எனக்கு இந்த பக்கமே நான் போறேன், நான் எனக்கு இதுதான் என்ன, இதுலதான் நான் சந்தோஷமா இருக்கேன், அந்த பக்கம். இப்ப நல்லா யோசிச்சுக்கோ, உங்ககிட்ட அந்த அபண்டன்ட் உள்ள உன்னோட செல்வம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு, பரவாயில்ல பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், எனக்கு செல்வம் தேவையில்லைன்னு சொல்லிடுறா. ஓகே உன் இஷ்டம்னு சொல்லிட்டு அப்ப யூனிவர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த பேச சோல் அவளை அந்த பக்கம் அனுப்பிடுறாங்க. போறதுக்கு முன்னால அவ ஒரு விஷயம் கவனிக்கிறா. ஏன்னா இப்போ அவ அந்த 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 மேல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அவனுக்கு முன்னால நிறைய விஷயம் இருக்கு, நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு, ஐஸ்கிரீம் கப்ல ஐஸ்கிரீம் இருக்கு, கோன்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்போ அவங்க கிட்ட கேக்குறாங்க, இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கு, நீ எதை சாப்பிட போற அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு வேற எதுல ஆசை இருந்தாலுமே அவனுக்கு அதையே பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் அதையே பாத்துட்டு இருக்கான். 6 நிமிஷம் அந்த கப்பை எடுக்க போறான், அந்த கப் ஐஸ் பிடிக்குதுன்னா இல்ல ஸ்வீட் பிடிக்குதுன்னா அதை எடுக்க போறான். எடுக்க போகும்போது உனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு பாரு, இந்த குச்சியை தானே பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது அவன் ஒண்ணு சொல்லலாம், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும். அந்த விஷுவல் அவ பாக்குறான். என்ன இவன் அவனுக்கு பிடிச்சது கூட எனக்கு இதுதான் பிடிக்கும்னு கேட்டு வாங்க தரலனா என்ன இவனோட ட்வின் ஃபிளேமா அப்படின்னு சொல்லிட்டு அவ போகும்போது அந்த அவனுக்கு பிடிக்கல, குச்சி வயசு பிடிக்கல, இருந்தாலும் அவன் வாயில வச்சிருக்கும் போது அவ ஒரு விஷயம் சொல்றான். அந்த டெலிபதிக்கு அவ சொல்றான், நீ இப்படியே எல்லாத்துக்கும் சிங்சாம் போட்டு கடைசி நீ வாயில வச்சிருக்க பாத்தியா குச்சி, அது மட்டும்தான் உனக்கு மிஞ்சும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுறா. அதுதான் உனக்கு மிஞ்சும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. சொல்லிட்டு அவளோட பாதை வேற பக்கம் போயிருது. அவங்களோட அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்லு முள்ளு கரடுமுடா நிறைய, அவளோட ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமானதுதான், பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அவளுக்குன்னு ஒரு லைஃப், நிறைய விஷயம் கத்துக்கிறா, நிறைய பீப்புளை சந்திக்கிறா, அவளை சுத்தி ஒரு கூட்டத்தை உருவாக்குறா. அந்த மாதிரி அவளோட லைஃப் ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருக்கு. ஆனா இது வந்து மேல இருக்கிற அந்த பேஸ் ஃபீமேல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க வந்து மேல் எனர்ஜி கூட சண்டை போடுறாங்க. நீங்க வந்து அவளுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்க அவளோட லைஃப் வந்து இது பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க, நீங்க ஒரு பெண்ணுக்கு தான் செல்வம் கொடுக்கணும், பெண்ணுக்கு தான் அபண்டன்ட் கொடுக்கணும், நீ அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டீங்க, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன்னு சண்டை போடும்போது இல்ல அப்படி இல்ல, இது வந்து லைஃப் லெசன், அவ வந்து கத்துக்கிற லெசன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவள் பின்னால வந்து நிறைய அவளுக்கு வேலை இருக்கு, அதனால அவ கத்துக்கிறா. ஒவ்வொரு கோவில்ல ஒரு கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சாமியை இது பண்றதுக்கு முன்னால கூட சப்ஸ்டியூட்டா நம்ம ஒரு சாமி இது பண்ணும்போது ஒரு சோலுக்கு நான் பண்ணாம இருப்பேன், கண்டிப்பா அவளுக்கான சப்ஸ்டியூட்
கண்டிப்பா போகும். அவ நேரம் வரும்போது அவன் போய் அவளை கூட்டுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு டைம் வருது, அவ வந்து பார்த்தா கொஞ்சம் அந்த கிங்கு பிரின்ஸ் அந்த மாதிரினா அவ கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்குறா. இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, முதுகெலும் இல்லாம இருப்பாங்க, அவங்க விஷயத்த அவங்களாலே செலக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி வெறுக்கிறா. அப்போ அவனுக்கு தோணுது, இப்ப என்ன தோணுதுன்னா, அப்போ கிட்ட நான் பிரின்ஸா போனா ஒரு கிங்கா போனா அவ விரும்ப மாட்டான். சோ நான் ஒரு வாரியரா போகணும்னு சொல்லிட்டு அவளோட சப்ஸ்டியூட் பேர் என்ன பண்றான்னா, ஒரு வாரியரா அவங்க கூட்டத்துக்குள்ளேயே அப்படியே இருந்து பழகி செஞ்சு அவன் மனசுல இடம் பிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றான், நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு அப்புறம் சின்ன கொஞ்ச நாள் நான் கிங் ஆயிரும் போது அவ போக மாட்டேன், பயப்படுறான். அவங்க கிட்ட அவன் கையை கொடுக்கறதுக்கே பயப்படுறான். வேண்டாம், நீ கையை கொடுக்க வேண்டாம், அவனை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப லவ்லியா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. அவன் கிங் ஆகுறான், இவ குவீனா இருக்கா. அவளோட லைஃப் ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவனோட அந்த கிங் அவளோட அந்த ஆம்ல அந்த வார்ம்த்ல அவ தூங்கிட்டு இருக்கும் போது கச்ச 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 கச்சன்னு ஒரு மாதிரி சவுண்டு வருது. ரொம்ப அந்த சவுண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கண்ணை திறந்து பாக்குறா. திறக்கும்போது பெட்ரூம் வந்து ரூஃப் தெரியல, யூனிவர்ஸ் தான் தெரியுது. ஸ்டார்ஸ், மூன் எல்லாம் இருக்கு. என்ன இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஸ்டார்ஸ் வந்து வா உனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கைட் பண்ணி கூப்பிடுறாங்க. அவளும் அவளோட சோல் எழுந்து அவங்க கூட போகும்போது அவ ரொம்ப தூரமா போறா. திடீர்னு பார்த்தா இருண்ட காட்டுக்குள்ள அடர்ந்த காடா இருக்கு. அவங்க ஸ்டார் அங்கேயே நின்றது. என்ன இப்படி இந்த இடத்துல வந்து நிக்க வச்சுட்டீங்க, இங்க யாருமே இல்லையே, எதுக்கு என்ன கூட்டம் வந்தீங்கன்றா. அது ஸ்டார்ட் இருந்து எந்த ஆன்சரும் இல்ல, பேசாம இருக்குது. இவ என்னன்னு சொல்லுங்கன்றா. அவங்க இருந்த ஆன்சர் இல்ல. அப்போ யோசிக்கிறா. சோ நான் அமைதியா இருக்கணும், நான் கவனிக்கணும் அப்படின்ட்டு அவ அமைதியா இருக்கிறா. ரொம்ப அமைதியா இருந்து கவனிக்கும் போது தூரத்துல யாரோ அணத்துற சவுண்டுன்னா தெரியும் இல்லையா, உயிர் போகிற நேரத்துல அந்த சோல் ஒரு சவுண்டு கொடுக்கல, உயிர் போகும்போது அணத்துற மாதிரி சவுண்டு, அந்த ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு கேட்டுட்டே அவ போறா. போகும்போது அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முது ஃபுல்லா பிளட், அந்த இது ஃபுல்லா இதுவாகி ஒரு ஒரு ஆண் கிடக்குறான். இது யாருன்னு சொல்லிட்டு அவன் மெதுவா இப்படி திருப்பி பாக்குறா. திருப்பி பார்த்த உடனே அவ ஃபேஸ் பார்த்த உடனே ஐயோ இவனான்னு சொல்றான். ஏன்னா ஃபர்ஸ்ட் விட்டுட்டு வந்திருப்பால, நீ இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பால. அவன் தான் கிடக்குறான். கிடக்கும்போது அப்போ யூனிவர்ஸ் ஸ்பிரிட் கேட்ஸ் எல்லாம் வர்றாங்க. வந்தப்போ சொல்றாங்க, அந்த மாதிரி இவனோட இன்னோசன்ஸ் யூஸ் பண்ணி முதுகுல கேப் இல்லாம குத்திட்டாங்க, அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் இவன் டெட்டு, சாக வேண்டியவன். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய விஷயம் என்னன்னா, உன்னோட அபேண்டன்ட் இவன் கிட்ட இருக்கு, அந்த இது எடுத்தாதான் இப்போ அவன் சாகுவான், முழுசா சாகுவான். ஸோ நீ அதை எடுத்துட்டு போயிரு, அவன் செத்து போயிடுவான் அப்படின்னும் போது அப்படியான்னு சொல்லி பாக்குற. அப்ப அந்த ஹார்ட் பக்கத்துல அந்த அவங்களோட வந்து ஸ்பார்க் லைட்டா பிழிச்சுன்னு அதுதான் அது ஒண்ணுதான் அவங்களோட உயிரா இருக்கு. அது இதுவாகிக்கிட்டு இருக்கு. அதை அவ எடுக்கணும். எடுக்கும்போது அவ எடுக்கிறதுக்கு முன்னால அவளுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தான் இப்ப அவனோட உயிரோட வச்சிருக்கு. இதை அதை எடுத்துட்டா அவன் டெட் பாடி, அவ்வளவுதான், செத்து போயிடுவான். சோ இல்ல, எனக்கு இது வேண்டாம், இதை நான் எடுத்த ஏன் கேர்ல, நான் அவன் சாகிறத நான் விரும்பல, எனக்கு இது வேண்டாம், நீங்க எதுவும் செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த அபேண்டன்ட் எடுத்துட்டு போய் தான் நான் வந்து இது வாங்கணுங்கிறது எனக்கு வேண்டாம், எனக்கு தெரியும் என் லைஃப்ல நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவ சொல்றா. அப்போ யூனிவர்ஸ் அந்த ஸ்பிரிட் கேட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதை அப்படி விட முடியாது, இது வந்து ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு, அதை எடுத்துட்டு அவன் உயிர் போயிடணும். இன்னொன்னு இல்லைன்னா அந்த அபேண்டன்ட் இருக்கிறனால நீ தான் அவனுக்கு ஹீலிங் எனர்ஜி கொடுக்கணும், நீ அவனுக்கு உயிர் கொடுக்கலாம், இன்னொரு லைஃப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவ யோசிக்கிறா, அப்படியா, அப்போ சரி ஓகே, நான் ஓகே செகண்ட் ஆப்ஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லும்போது ஸ்பிரிட் கேட்ஸ்லாம் அவளுக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அவ அதை செய்கிறா. அப்போ செஞ்சிட்டு இருக்கா. செஞ்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல இன்னும் உயிர் வரும். அப்பவும் அவனை பார்த்து நக்கலா ஒரு விஷயம் சொல்றான், இதே இடத்துல நான் இருந்தா நீ என் கழுத்துல காலை வச்சு நீ அதை உயிர் வரைக்கும் அந்த உயிர் பிடுங்குற விஷயம் இருக்குல்ல, நீ அதை என்கிட்ட பிடிங்கிட்டு போயிருப்ப. பட் நான் அதை செய்ய மாட்டேன், அதுதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம், இனிமையாவது நீ லைஃப்ல திருந்திருன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாலே போயிருவா. நீங்க காப்பாத்திக்கோங்க, என்னமோ செஞ்சுக்கோங்க, என் வேலை முடிஞ்சிச்சுல, நான் போறேன் அப்படின்ட்டு அவ போயிருவா. அவனுக்கு வந்து அந்த அவனோட உயிர் வந்துடும். அந்த சோல் ஆகும்போது அந்த உயிர் தெழுறதுன்னு சொல்றோம் இல்லையா, ஆன்மா உயிர் தெழும் போது அவன் அப்பதான் நிறைய விஷயம் ரிலேஸ் ஆகும். நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் லைஃப்ல, நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் இவ்வளவு தப்பு பண்ணிருக்க கூடாது. அப்போ அவன் இப்பதான் தோணும், அவனுக்கு முன்னால பெரிய பெரிய மரகதம், மாணிக்கம், அவனோட லைஃப்ல ப்ரீசியஸா நினைச்ச ப்ரெஷர்ஸ் எல்லாமே என்னன்னா இப்ப கரு நாகங்களாகவும் சாக்கடையாகவும் அவனுக்கு தோண ஆரம்பிக்கும். நான் கண்ணை மூடி இருந்திருக்கேன், மாயை என்ன கண்ணை மூடி இருக்கு, நான் இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு செல்ஃப் ரியலைஸ் பண்றான். நிறைய விஷயம் நான் பண்ணிருக்கேன், தப்பு பண்ணிட்டேன், நான் அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது என் லைஃப்ல அப்படிலாம் சொல்லிட்டு நினைச்சிட்டு இதுவாகுது. அப்போ அவன் போறான், மறுபடியும் போறான். அவனுக்கு தெரியுது
நம்ம நம்ம கேப்பே இல்லாம நம்ம முதுகுல குத்திருக்காங்க. இது இனிமே அது நான் சுதாரிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போறான். இருந்தாலும் அவனுக்கு அந்த அவேக்கனிங் அவன் காட்டிக்கல. இப்படிதான் இருக்கிறது காட்டிக்கல. பட் அதுக்கப்புறமும் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. பட் ஒண்ணு அவன் சமாளிக்கிறான். சமாளிக்கும் போது ஒவ்வொரு இடத்துல தடுமாடுறான். ஏன்னா புதுசு இல்லையா, அவன் இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து பழகுனது இல்ல. புதுசா இருக்கும்போது அவன் நிறைய விஷயத்த தடுமாறான். அப்பயும் ஸ்பிரிட்ஸ் வந்து அவகிட்ட நிக்குது, நீ கைட் பண்ணு, நீ சொல்லு, நீ செய், ஏதாவது செஞ்சாதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பேயை ஓட்டுனது மட்டும் போதாது, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல இது பண்ணும்போது சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு இது பண்ணி அவ சில கைட்ஸ் பண்றான். அப்போது அந்த பின்னாடி வாய்ஸ் கேட்கும் இல்லையா, சும்மா கைட்டே சண்டை போடாத, உன் பின்னாடி உனக்கு தான் பெரிய வால் கொடுத்துருக்காங்களே, எதுக்கு வச்சிருக்க, அதை எடுத்து சண்டை போடு, உனக்கு தான் பெரிய ரெக்கைகள் இருக்கு இல்லையா, தேவதை போல் வந்து தேவர்களுக்கு சிறகுகள் இருக்கு இல்லையா, அது விரிச்சு சண்டை போடு, பறந்து சண்டை போடு, ஏன் நடந்து ஓடி சண்டை போட்டுட்டு இருக்க, ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ற, நீ பறந்து சண்டை, உனக்கு ரெக்க இருக்கு, அதை விரி, இது பண்ண. அப்பதான் முதுகு பின்னாடி திரும்பி பார்க்க, ஓ ஆமால எனக்கு ரெக்கெல்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் விரிச்சு அவன் சண்டை போடுறான். சோ அப்ப வரைக்கும் அவனுக்கு ரெக்க இருக்கிறது, அவனோட பவர் அவனுக்கே தெரியாது. எனக்கு கூட இவ்வளவு பவர்ஸ் இருக்கா, என்கிட்ட ஒரு கத்தி இருந்திருக்கு, இது எனக்கே தெரியல, பெரிய வால், சாரி கத்தியில பெரிய வால், எம்பரர் கிட்ட ஒரு வால் இருக்கும், அந்த வால் எனக்கு இருந்திருக்கு, எனக்கு அது தெரியலையே அப்படின்னு சொல்லி சண்டை போடும் போது எல்லாம் அவன் பேட்டில் ஃபுல்லா ஜெயிச்சிடறான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் யோசிக்கிறான், நம்மளுக்கு பின்னால் ஒரு வாய்ஸ் கிட்டதே, இந்த வாய்ஸ் யாரு, இது யார் நம்மள கைட் பண்ணாங்க யாரோ அப்படிங்கும் போது அவனுக்கு அந்த அப்போ கொஞ்ச நாள் ஆகும்போது அவனுக்கு அந்த தெரிஞ்சிருச்சு, அந்த இதுல கைட் பண்ணது எல்லாமே. அப்ப யோசிக்கிறான், இதுவா நம்மள கைட் பண்ணுச்சு, இது என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நம்மள கைட் பண்ற அளவுக்கு அப்பயும் அவன் சீப்பா தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பழக்கம் இல்லையா, அவன் வளர்ந்தது. ஆனா அப்பவுமே அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே அவனுக்கு என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியுமோ செய்ய முடியுமோ அதை பண்ணதான் செய்யறாங்க. அப்பவும் அந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு வந்து பயம் வருது. இது வந்து அவகிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி ஒரு ஃபீமேல் எனர்ஜி தானே, இதனால அவளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, அவளோட லைஃப்ல மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிங்கும்போது கிடையவே கிடையாது. அவன் செத்து போயிட்டான். இப்ப அவன் பண்றது எல்லாமே அவனோட அந்த எனர்ஜி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே அவளோட ஸ்ட்ராங்கான ஃபீமேல் எனர்ஜி. இப்போ அது கிட்டத்தட்ட அவங்க பண்ற அந்த தப்பான விஷயம் எல்லாம் கரண்ட் கம்பியில இரும்பு கம்பியை வைக்கிற மாதிரி தான், ஹை ஷாக் அடிக்கும். சோ அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, அவனுக்குமே ஒண்ணும் ஆகாது. செத்த பம்பு எத்தனை தடவை அடிச்சாலும் செத்து தான் இல்லையா, அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கைட் பண்றாங்க. அவங்க அப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்ப அவளுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் லைஃப்ல நிறைய அவன் ஆசைப்பட்டது ஒரு த்ரோன், அவனோட பிரின்சஸ்ல இருந்த ஒரு கிங் இல்லாம நிறைய தேசம் வருது அவனுக்கு. அவனுக்கு வருது, அவனோட நோக்கி வருது. ஒரு கிரவுனுக்கு ஆசைப்பட்ட அவனுக்கு நிறைய கிரவுன் வருது. அவனுக்கு நாள் ஆக ஒரு கிரவுனுக்கு தலையில வச்சு ஆசைப்படும் போது இப்ப 100 கிரவுன் அப்படியே ஒண்ணுன்னா வந்துட்டு இருந்தா என்ன ஆகும், அது ஒரு போர் அடிச்சு இல்ல, கடுப்பாயிருந்தா எனக்கு ஒரு மேல கடுப்பாயிருச்சு, என்னடா அப்படின்னு. அந்த தலையில நிறைய தலையில இருக்கிற கணம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்பதான் எனக்கு இதே தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடும் போது மேலும் குனிச்சு பார்க்கும்போது இங்க ஸ்பேஸ் பெரிய ஓட்டை, இதத்துக்கிட்ட ஒரு பெரிய ஓட்டை, இது என்ன ஓட்டை எனக்கு தெரியல, இது என்ன ஓட்டை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அப்ப யூனிவர்ஸ் கைட் பண்றாங்க, வைக்கிறாங்க. உன்னோட தலையில கணம் எப்ப இருந்ததோ அப்போ வரைக்கும் கீழே நீ குனிச்சு பார்க்கவே இல்லை, உனக்கு தெரியல அது என்னன்னு. இப்ப தலையில கணம் இல்ல, இப்ப குனிஞ்சு பாக்குற, அப்பதான் உனக்கு இந்த ஓட்ட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்தது எல்லாமே யூனிவர்ஸ் வந்து அவனுக்கு வந்து அந்த அந்த டெஸ்டி மூலமா சொல்றாங்க. இந்த விஷயத்த நீ செஞ்சிருக்கணும், இந்த விஷயத்த நீ செய்யல, அதனால வந்து உனக்கு கிடைச்சது எல்லாமே லேட்டா கிடைச்சது, இல்லைன்னா அது முன்னாலே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க. ஓ அப்படியா, இப்படி ஆயிடுச்சா, செஞ்சிச்சா, ஓகே. அப்போ இப்ப எனக்கு இதுல ஆசை இல்லை, எனக்கு எந்த க்ரௌன், எனக்கு தலையில வெயிட் இருக்கு, எனக்கு இந்த வெயிட்டே வேண்டாம், எனக்கு தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, அப்ப எனக்கு இந்த இடம் ஃபில் ஆகணும். அப்போ இந்த இடத்துக்கு ஃபில் வந்து அவளால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அதுக்கும் அவங்க கைட் பண்றாங்க. அவனோட ஸ்பிரிட் கைட் பண்றாங்க, இல்ல அது வந்து நடக்கிற கஷ்டம், நீ 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 கூப்பிடலாம், பட் அவ வரவே மாட்டான், அவ கண்டிப்பா வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்த அவன் சொல்றான், அவ என்ன வர்றது, நான் போய் தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னா, இதை கிடையவே கிடையாது, என்னதான் உன்கிட்ட பெரிய வாள் இருந்தாலும் அதை நீ வீச இப்பதான் கத்துட்டு இருக்க, ஆனா அவகிட்ட நாங்க ஒரு குட்டியா கத்தி கொடுத்தாலும் கொடுத்த நாள்ல இருந்து அவ ஷார்ப் பண்ணிட்டே இருக்கா, அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கா. நீ அவ மேல வாள் வீசணும்னு நினைச்ச போது வாள்ல கை வைக்கும் போதே அவ கத்தி உன் கழுத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்றாங்க. அப்போ எதுக்கு இந்த ஓட்டை, எதுக்கு எனக்கு இந்த பெரிய ஓட்டை அப்படின்னா, உனக்கு ஹீலிங் எனர்ஜி தேவைப்படும் போது கொடுக்கறதுக்கு தான் ராஜா, ஹீல் பண்றதுக்கு. ஏன்னா சில பல பேய்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு இல்லையா, போன தடவை வேப்பிலையாலே வடிச்சு விரட்டினா மறுபடியும் நீ இப்ப எங்கேயாவது போய் துபக்கட்டின்னு குதிச்சுட்டேன்னா அடுத்து விளக்கு மாதாலே வடிச்சு விரட்டணும்ல, அதனாலதான் இந்த ஓட்டை அப்படின்னு சொல்லி அவங்க யூஎஸ் அவள் கைட்
பண்றாங்க. ஓகே, அப்ப புரிஞ்சுது. அப்ப என்னோட லைஃப் இப்படிதான் போகுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, இல்ல, எல்லோரும் லைஃப் அப்படியே போகாது. கண்டிப்பா உனக்கு சில நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு, உனக்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கு. ஸோ அவளுக்கு ஒரு சப்ஸ்டியூட் அனுப்புற மாதிரி கண்டிப்பா உனக்கு ஒரு சப்ஸ்டியூட் அனுப்புவோம். அது வரைக்கும் நீ ஃபீல் இதுவாரு. ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்றது இதுதான். உனக்கு தேவையான ஹீலிங்ஸை வந்து, உனக்கு தேவையான எனர்ஜி வந்து கண்டிப்பா அவ கொடுப்பா. எந்த டைம்ல அது நாங்க கொடுக்க வச்சிருவோம். யூனிவர்ஸ் வந்து நாங்க அதுக்கு தான் இருக்கோம், அதுக்கு தான் இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இது பண்றது, உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்றா. இந்த மாதிரி இது வந்து அவங்க எனக்கு நம்ரதா மேம் சொல்லும் போது, நீங்க கண்டிப்பா இந்த ஸ்டோரியை ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இருந்தாங்க, ட்வின் ஃப்ளேம்னு அவங்களுக்கு அந்த ட்ரிஸ்ட் இருக்கு தெரியும் அப்படின்னா 100% பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்க லைஃப்ல இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அது இருக்கு, இல்லாதுன்னு சொல்லவே முடியாது. 100 பேர் எடுத்தீங்கன்னா 90 பேருக்கு அவங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருக்கும். இதை வந்து நான் சொல்றேன் மேல் எனர்ஜின்னு சொல்றேன், அதை நீங்க ஃபீமேலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃபீமேல மேலாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்க மாத்தியாவுமே இது பண்ணாலுமே இந்த ஸ்டோரி இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் எம்பரர் ஆகும்போது அவ ஹை பிரிஸ்டஸ் ஆயிடுவான். அந்த பொண்ணு ஹை பிரிஸ்டஸ்க்கு ரேஞ்சுக்கு அந்த மாதிரி போயிடுவான். அந்த ஆன்மீகம் எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வந்து மாயை, இந்த இது வந்து மாயை. ஸோ அந்த சோல் வாங்கும்போது இந்த சோல் டவுன் ஆகும்போது அந்த சோல் வந்து எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா, எனர்ஜி இது பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஹை பவர் எப்பயுமே ஃபீமேல் எனர்ஜிக்கு அவ்வளோ பவர் உண்டு, அவ்வளோ அவ்வளோ பவர் உண்டு. உங்க வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா உங்க மதிங்க, அவங்களோட பவர்ஸ் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பெண்கள் நல்லா இருந்தாங்க, பெண்கள் நீங்க சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இதைத்தான் சொல்லுவாங்க இல்லையா, நவராத்திரி டைம்ல வந்துட்டு ஒரு கதை கூட சொல்லுவாங்க, சக்தியை நான் தோற்கடிக்கணும், ஏதாவது ஒரு சொல்லுங்க. மகிஷாசுரன் வந்து காளிக்கு வந்து வனகாளி, அவங்க வேற, பத்ரகாளி வேற, பத்ரா வேற, காளி வேற, பத்ரகாளி வேற, காளி வேற. பத்ரகாளிக்கு வந்துட்டு பூஜை இதெல்லாம் நடத்துறான், வைக்கிறான், இது பண்றான். பத்திரகாளி அம்மாவை நான் கழுத்தை விட்டு போட போறேன்னு வந்துடுறா, என்னப்பா பிரச்சனை போது, இந்த மாதிரி அம்பாளை வந்து நீ குறைச்சி, பெண்கள்னாலே அம்பாளை மட்டும் இல்ல பெண்கள் நீ குறைச்சி பேசு, அவங்கள பத்தி இது பண்ணி, நீ என்ன ஒரு அழகா, நீ அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கு, என்ன அறிவு இருக்கு உனக்கு, அது மாதிரி குறைச்சி பேசு. அப்போ பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா மன செலவுல அவங்க இதுவாயிருவாங்க. மனசெலவுனாலே அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அந்த இது இல்லாம சக்தியே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா சொல்றான். அதான் மகிஷாசுரன் வந்து, நீ என்ன அழகா இருக்கியா, உனக்கு என்ன அவ்வளோன்னு அவ்வளோ அறிவா இருக்கு, உனக்கு அவ்வளோன்னு அறிவுலாம் இல்லையே, நீ என்ன அப்படி இதுவா, உனக்கு என் தம்பிகள் இழந்த அந்த மாதிரி சொல்ல 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 என்ன ஆகுறா, சக்தியும் சின்னதாக குட்டியாயிடுறான். அப்போது ஓகே குட்டியாயிட்டா. அவ கூட போர் எடுத்துட்டு போகும்போது சிவபெருமான் வந்துருவாங்க. வந்துட்டு, சக்தி என்னாச்சு, நீ எதுக்கு இப்படி இருக்க, சக்தி யார் தெரியுமா, விநாயகர் எதுக்கு முதல் கடவுளா வச்சு எல்லாம் கும்பிடுறாங்க, உன்னோட மஞ்சள்ல இருந்து அவன் வந்தவன் விநாயகர். வந்து முருகன் வந்து தனியா போருக்கு போகும்போது குழந்தைய அனுப்புறமே, சின்ன பையனை வாலிப பையனை அனுப்புறமேன்னு நானே என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, உன்னையே நீ வேலாக்கி நான் உன் கூட, அவன் கூட நான் எப்பயுமே இருக்கேன், தைரியமா இருக்கு, வேலா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் தைரியமா போருக்கே அனுப்புனேன், நீ அவன் கூட வேலா இருக்க போய் தானே அவனை போருக்கே அனுப்புனேன். எனக்கு வந்துட்டு விஷத்தை நான் சாப்பிட்டு நான் இந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளவுதான், பிரளயமே ஆக போகுது, எல்லாமே பிரபஞ்சமே அழிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷத்தை என் கழுத்துல இருந்து உடம்புக்குள்ள இறங்காம நீ கழுத்துல வச்சு நீ தானே உருட்டின, அந்த சமயோஜித புத்தி இருக்கிறத நீதானே அறிவாளி, உன்னை இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய இருக்கு, நீ தானே அழகி, எதுக்கு நீ இப்படி பண்ற, நீ இல்லாத சக்தி, நீ இல்லாத ஒரு பொருள் வந்து உயிரற்ற இதுக்கு தானே சமம், ஒரு உடல்ல உயிர் இருந்தா தானே அதுக்கு பேரு உடம்பு, நீ அந்த இது இல்லைன்னா, அந்த சக்தி இல்லைன்னா அதுக்கு பேர் பெணம் இல்லையா, அப்படியாப்பட்டவ தானே நீ என்ன இப்படி ஆயிட்டான்னு சொல்ல சொல்ல அவங்க வந்து எடுத்துடுறாங்க, பெருசா எடுத்துறாங்க, விஸ்வரம் எடுத்துறாங்க. ஒரு விஷயம் சொல்ல சார் இன்னும் அதான் சொல்றாங்க, உங்க வீட்டுல சின்னதா நீங்க பண்ணாங்கன்னா, வா சூப்பரா பண்ற, நல்லா பண்ற, செம்மையா பண்ற, பண்ணு, ஓகே இதே பண்ணுன்னு கைட் பண்ணுங்களேன். அவங்க ரொம்ப 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 பெருசா நல்லா வருவாங்க. அவங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். பெண்கள் சந்தோஷமா இருந்தாலே குடும்பம் சந்தோஷமா இருக்கு இல்லையா. சோல்மேட்க்கு ஆரம்பிச்சு டாபிக் எங்கேயோ போயிருச்சு. இருந்தாலும் நான் கரெக்டான கான்செப்ட்லாம் சொல்லிட்டேன். இதுதான், இதுல நான் எதாவது விடப்பட்டிருந்தேன், இந்த விடப்பட்டிருந்தா நான் பார்ட் 2 போடுறேன். நானே கேட்குறேன், கேட்டுட்டு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணிக்கேன். மோஸ்ட்லி நான் ஓரளா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளோலாம் எழுதுறதுக்கு பொறுமை இல்லை, ஓரளா சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு நான் பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். தேங்க்யூ.